வணக்கம். பொங்கல் நெருங்கிடுச்சு. எல்லாருக்கும் முதல்ல பொங்கல் வாழ்த்துக்கள். நான் இந்த பொங்கல் எப்படி செலிப்ரேட் பண்ணலான்னு நினைக்கிறேன்னா, நம்ம வீட்டில் வந்து மாடெல்லாம் இப்போ இல்லை, எல்லாமே காணாமல் போயிடுச்சு. சீக்கிரம் ரெடி பண்ணிடலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம இந்த வருஷம் பொங்கலை கொண்டாடணும் இல்லையா? இந்த வருஷம் பொங்கல், மாட்டு பொங்கல், பொங்கல் திருவிழாவை வந்து பார்த்திங்கன்னா, பக்கத்தில் இருக்கிற ஒரு கொஞ்சம் வித்தியாசம், நம்மளோட கொஞ்சம் வித்தியாசமான ஒரு பொங்கல் ஃபெஸ்டிவல் பார்க்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நண்பர்களே. பக்கத்தில் யாராவது இருந்தீங்கன்னா, சேலம், கிருஷ்ணகிரி, அது இந்த பக்கம் சரௌண்டிங்கில் யாராவது இருந்தீங்கன்னா, அந்த ஏரியாவில் எங்கே நல்லாயிருக்கும் அல்லது உங்கள் வீட்டில் நடக்குதா சொல்லுங்கள். அங்கே நான் வந்து இந்த வருஷம் பொங்கலை செலிப்ரேட் பண்ணலாம். சும்மா ஒரு வீடியோக்காக இல்லை, சும்மா வந்து விசிட்டிங் பண்ணிட்டு அங்கே எப்படி இல்லை பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறாங்க, எப்படி இருக்குது அந்த அனுபவம். ஏன்னா இப்போ தான் ஃப்ரீ டைம் இருக்குது. பொங்கல் அந்த சமயத்தில் நம்ம பொங்கல் பண்ணாத ஒரு சமயம் இந்த வருஷம் இருக்க போகுது. ஸோ அதை நான் மற்ற ஒரு நண்பர்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் நண்பர்களே. ஸோ நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எந்த ஊர் அப்படின்ட்டு. இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஊர் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், முடிஞ்சால் ட்ரை பண்ணுவோம். பட் பக்கத்தில் இருந்தால் தான் நான் ரீச் பண்ண முடியும். ஒரு நாள் 2 நாளில் போயிட்டு ரிட்டர்ன் வர முடியும் பொங்கல் சமயத்தில். ஸோ நான் வேறு எங்கேயாவது செலிப்ரேட் பண்ணலாம், வேறு ஊருக்கு வரலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நண்பர்களே. நீங்கள் எந்த ஊர் அல்லது எங்கள் ஊர் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக கமெண்ட் சொல்லுங்கள், நான் வரேன். பொங்கல் வந்து நம்ம எல்லோரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுவோம். சின்னதாக அந்த கருமாட்டு பொங்கல் எப்படி பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும் பேக்ரவுண்டு. இருந்தாலும் அது வேறு சர்க்கிள் நான் பார்க்கணுன்னு நினைக்கிறேன் நண்பர்களே. நீங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். உங்கள் எல்லாருக்கும் அட்வான்ஸ் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. நீங்கள் கமெண்ட்டில் சொல்கிறத வச்சு நான் அடுத்த மூவ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். லவ் யூ நண்பர்களே.